அட, இவ்வளவு நாள் மருதாணி வச்சிருக்கோம், இந்த டிப்ஸ் தெரியாம போயிருச்சே. பெண்களே நோட் பண்ணிக்கோங்க. கையில் மருதாணி வைக்க இயற்கை கொடுத்த வரம் தான் மருதாணி செடி. இந்த மருதாணி செடியை கடவுள் கொடுத்ததற்கு காரணம் இருக்கிறது. அதாவது சாவின் விளிம்பில் இருப்பவர்களுக்கு கூட மருதாணி வைத்தால் 10 நாட்கள் தள்ளி போகும் இறப்பு. அந்த அளவிற்கு இந்த மருதாணியில் மகத்துவம் இருக்கிறது என்றால் பாருங்களேன். இப்போதெல்லாம் பார்லருக்கு சென்ற பெண்கள் மெஹந்தி வைக்கிறார்கள். அதே போன்று வீட்டிலேயும் மருதாணி கோன் என்று வாங்கி வந்து வைக்கிறார்கள். அதிலும் வைத்தவுடனே சிவக்கும் ஒரு கோன் விற்கிறது. இதில் எல்லாம் எவ்வளவு கெமிக்கல் இருக்கிறது தெரியுமா? மருதாணி என்றாலே மருந்து, நோய்கள் தீர்க்கும் மருந்து. இதை கையில் வைப்பதால் என்னென்ன வியாதிகளுக்கு தீர்வு ஆகிறது பாருங்கள். மேலும் மருதாணி வைத்தவுடன் சிவப்பதற்கு டிப்ஸ் செய்யும் பாருங்கள். அதாவது மருதாணி இலைகளை பறித்து வந்து அதில் 4 அல்லது 5 கிராம்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, சிறிது புளி, பாதி அளவு எலுமிச்சை சாறு இவற்றை சேர்த்து அரைத்து கையில் வைக்கும் பொழுது சிறிது சர்க்கரை தண்ணி அதில் கலந்து கொண்டாலே போதும். கை 10 நிமிடத்தில் சிவந்துவிடும். கையில் மருதாணி வைப்பதால் உடலில் இருக்கும் வெப்பத்தை தணித்து உடல் சூட்டை தணிக்கிறது. மருதாணியை நாம் கால்களில் ஏற்படும் வெடிப்புகளில் தேய்த்து வந்தால் பித்த வெடிப்பு மறையும். முடி உதிர்தல், இளநரை, வழுக்கை, முடி அடர்த்தியாக வளர மருதாணியை அரைத்து தலைக்கு குளிக்கும் முன் தலையில் தேய்த்து மசாஜ் செய்து 1 மணி நேரம் ஊற வைத்து பின் குளித்தால் முடி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். சிலருக்கு மருதாணி இட்டுக் கொண்டால் சளி பிடித்து விடும். இதற்கு மருதாணி இலைகளை அரைக்கும் போது கூடவே 7 அல்லது 8 நொச்சிலைகளை சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளலாம். தீக்காயங்களுக்கு மருதாணி இலைகள் பெரிதும் உதவி புரியும். மருதாணி இலைகளை அரைத்து தீக்காயம் ஏற்பட்டுள்ள இடத்தில் தடவினால் வலி வெகுவாக குறையும். அதனால் தீக்காயங்களுக்கு மருதாணி இலைகளை மருந்தாக பயன்படுத்தலாம். நல்ல கை கோவை பழம் போல ரத்த கலர்ல செவக்கணுமா? வெறும் 30 நிமிஷம் தாங்க இந்த மருதாணியை வச்சிருந்தேன். நான் சொல்றேன், இந்த 4 பொருளை மட்டும் இந்த மருதாணி கூட சேர்த்து அரைங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நான் மருதாணி எடுத்துக்கிறேன் தேவையான அளவு. இதுல 4 கிராம்பு எடுத்துக்கிறேன். இதுல சின்னதா கொஞ்சமா புளி எடுத்துக்கிறேன், நெல்லிக்காய் சைஸ், குட்டி நெல்லிக்காய் சைஸ், அரை லெமன் வந்து பிழிஞ்சு கொடுத்துக்கிறேன். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நெய்ஸா அரைக்கணும். தண்ணி ரொம்ப விட்டு அரைச்சிடாதீங்க. பாருங்க, இப்படி வலிக்கும் போதே அந்த கையில வந்து எப்படி செவக்குது பாருங்க. இந்த 4 பொருளை சேர்த்து நீங்க மருதாணி அரைச்சு வச்சு பாருங்க. இன்னும் ஒரு டிப்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து செய்யுங்க. இப்ப அது டப்பால போட்டு மூடி போட்டு வச்சிடறேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நான் சொன்ன டிப்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையில கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அது எதுக்காகனா மருதாணி நம்ம வைக்க போவையில அந்த தண்ணி தொட்டு வச்சோம்னா, சர்க்கரை தண்ணி தொட்டு வச்சோம்னா நல்லா இன்னும் நல்லா செவக்கும். நம்மளுக்கு நல்ல கோவை பழம் போல நல்லா செக்க செவல்னு செவக்கும். அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நீங்க வச்சீங்கன்னா கூட போதும். ரொம்ப நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. கை அந்த அளவுக்கு சூப்பரா செவக்கும். நீங்க மருதாணி எடுக்கையில நல்ல மருதாணி, செவக்கிற மருதாணியை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 30 நிமிஷம் வச்சிருக்கிறேன். பாருங்க, அந்த மருதாணியோட ஈரம் கூட இன்னும் காயலை. எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு செவந்து இருக்குன்னு. இன்னும் கூட ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே செவக்குங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்க அந்த புளி, லெமன், அந்த கிராம்பெல்லாம் ரொம்ப சூப்பரா செவக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். கையை கழுவிட்டு இப்ப எண்ணெய் தடவி காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.